துணைவேந்தர் நியமனம் குறித்த வழக்கில் தீர்ப்பு சொன்ன நீதிபதிகளை ஜாதிய வன்மத்தோடு பதிவு செய்திருக்கும் ராஜீவ்காந்தியோடைய செயலை எப்படி பார்க்குறீங்க? இது இந்த திராவிடர் கூட்டத்தின் வழக்கமான நடைமுறைதான். ஆனால் இதற்கு ஒரு கடிவாளம் போட வேண்டிய தருணம் வந்துவிட்டது. இதற்கு முன்பாக கருணாநிதி உயிருடன் இருந்த பொழுதும் கூட இதே அடிப்படையில், ஆனால் கொஞ்சம் ஜென்டிலாக, இது வழங்கப்பட்ட தீர்ப்பா வாங்கப்பட்ட தீர்ப்பா என்று நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பித்து பேசியுள்ளார். அதே போன்று வீரமணியும் இது உச்ச நீதிமன்றம் அல்ல, உச்சி குடிமை மன்றம் என்று ஜாதிய அடிப்படையில் காழ்ப்புணர்ச்சியுடன் பேசியுள்ளார். இதே ராஜீவ்காந்தி ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக பிராமணர்களை ஜெனோசைடு செய்ய வேண்டும் என்று பேசி அதை ட்விட்டரில் பார்த்துவிட்டு சுப்பிரமணிய சாமி அவர்கள் கவர்னரிடம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதன் பின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் குடும்பம் தலையிட்டு சுப்பிரமணிய சாமியை ஆஃப் செய்ய பார்த்தது. இதை போன்று தொடர்ந்து இந்த கழிசடைத்தனமான கருத்துக்களுக்கு நீதிமன்றமே முன்வந்து சூமோட்டோ கேஸாக எடுத்திருக்க வேண்டும். தவறும் பட்சத்தில் இந்த ஜாதியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் ஒன்று திரண்டு நீதி தேவதையின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இதை போன்று தற்குறித்தனமாக கேவலமாக நீதிமன்றத்திற்கு உள்நோக்கம் கற்பிப்பவர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை.